ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிக் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க டைனோசர் ஹோட்டல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டைனோசர் ஹோட்டல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 17 minutes இருக்கு. இந்த படத்தை ஜாக் பீட்டர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோல் நபி, செலிசா கிரீன்வுட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேஷ் அமௌண்ட்டுக்காக ஒரு அண்டர் கிரவுண்ட் கேம்ல விளையாடுறதுக்கு முடிவு பண்ணி களம் இறங்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா டைனோசர்களை விட்டு பணக்காரங்க அங்க நிறைய பேரை விளையாட விட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல கலந்துக்கிற நம்ம ஹீரோயினும் மத்தவங்களும் என்ன மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்க, அந்த டைனோசர் இவங்களை என்ன பண்ணிச்சு, கடைசியில யாரு தான் தப்பிச்சா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இவங்க எடுத்திருக்க டியூரேஷனுக்கு இது ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். படம் ஒரு 1.25 மணி நேரம் தான் போகுது. அதுக்கு இந்த ஸ்டோரி பிளாட்டே ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சிலாம் படுமட்டமா இருக்கு. இவங்க டைனோசர்னு சொல்லி ஒன்றை காட்டுறாங்க, அதெல்லாம் பார்க்க டைனோசர் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்கு. அவ்வளோ கேவலமான ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க் சுத்தமாக சரியில்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப மட்டமாகவே பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க எந்த கேரக்டரையுமே பெருசாக எழுதாதனால யாரோடையுமே நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. படத்தில் அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டரும் மெயின்டைன் பண்ணல, எதுவுமே சுத்தமாக இல்லை. ஸ்க்ரீன் பிளேலாம் ஏனோ தானே எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஹோட்டலை காமிச்சிட்டு அதுக்குள்ள டைனோசர் இருக்கு, இவங்கெல்லாம் போறாங்க வராங்கன்ற மாதிரி காட்டுறாங்களே தவிர ஒரு சீன்லயே நமக்கு பயம் வரல, ஒரு சீனுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அவ்வளவு மட்டமா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. எல்லா சீனுமே ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் தான் இருக்கு. இந்த படம்லாம் ஏன் எடுத்தாங்கன்னே தெரியல, அவ்வளவு மட்டமா இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இதெல்லாம் பார்க்கணுமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.